Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperum. சட்டப்பேரவையில் பேச வாய்ப்பு வழங்கப்படாததால் சபாநாயகர் இருக்கை முன்பு கோஷம் எழுப்பிய தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரும் பன்ருட்டி தொகுதி எம்எல்ஏவுமான வேல்முருகனிடம், என்ன நீ முந்திரி கொட்ட மாதிரி முதலமைச்சர் முன்னாடி வந்து கத்திக்கிட்டு இருக்க, அதிக பிரசங்கித்தனமா நடந்துக்காத, போய் உன் சீட்ல உட்காரு என அமைச்சர் சேகர் பாபு ஒருமையில் சவுண்டு விட, ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற வேல்முருகன், என்னைய மிரட்டுறியா நீ, இந்த மிரட்டுற வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத என்று பதிலுக்கு வேல்முருகனும் சீறியதால் சட்டப்பேரவை கலவரமானது. சட்டப்பேரவையில் மாண்பு காக்க வேண்டியவர்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் ஒருமையில் மாறி மாறி வசைப்பாடி கொண்டதால் சட்டப்பேரவையில் பரபரப்பு ஏற்பட்டது. சட்டப்பேரவையில் பட்ஜெட் மீதான விவாதத்தின் போது பேசிய தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவரும் பன்ருட்டி எம்எல்ஏவுமான வேல்முருகன், கடந்த அதிமுக ஆட்சியில் தமிழில் படித்தவர்களுக்கு முன்னுரிமை இல்லாத வகையில் அரசாணை பிறப்பிக்கப்பட்டது என்று கூறியதால் வேல்முருகனின் பேச்சுக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் எழுந்து நின்று கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த விவகாரத்தில் தன்னுடைய கருத்தை முழுமையாக பதிவு செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று சபாநாயகரிடம் வேல்முருகன் கோரிக்கை வைக்க, தற்போதைய விவாதத்திற்கும் இந்த விவாதத்திற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என பேச அனுமதி வழங்க முடியாது என்று சபாநாயகர் மறுத்தார். இதனால் ஆத்திரமடைந்த வேல்முருகன், அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழக அரசு பணிகளில் தமிழ்நாடு அல்லாத பிற மாநிலத்தவரும் பணி செய்யக்கூடிய வகையில் சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட்டது என்று தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருந்தார். இதனால் அவரது மைக் ஆஃப் செய்யப்பட்டது. அதன் பிறகும் அமைதியாகாத வேல்முருகன் தன் இருக்கையில் இருந்தவாறே 5 நிமிடங்களுக்கு மேலாக தொடர்ந்து கோஷம் எழுப்பி வந்தார். சாந்தமாகவும் கேட்டு பார்த்தாச்சு, சத்தமாகவும் கேட்டு பார்த்தாச்சு, அப்பவும் பேச வாய்ப்பு வழங்கப்படல என்று ஆவேசமான வேல்முருகன் ஒரு கட்டத்தில் சபாநாயகர் இருக்கை முன்பு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இருக்கைக்கு அருகில் நின்று கொண்டு, தமிழுக்காக நான் உயிரையும் தருவேன், என்னுடைய கருத்தை முழுமையாக பேச அனுமதி கொடுங்கள் என்று கோஷம் எழுப்பினார். இது அமைச்சர் சேகர் பாபுவுக்கு ஆத்திரத்தை வரவழைக்க, பின்வரிசையில் அமர்ந்திருந்த அவர் வேல்முருகனை நோக்கி எழுந்து வந்து, அதிக பிரசங்கத்தனமா பண்ணாத, போய் உன் இடத்துல உட்கார் என்று ஒருமையில் சாடினார். இதனால் கோபத்தின் உச்சிக்கு சென்ற வேல்முருகன், இந்த மிரட்டுற வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத என அமைச்சர் சேகர் பாபுவை விளாசி தள்ளினார். அதனைத் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், வேல்முருகனின் செயல் அதிக பிரசங்கித்தனமாக உள்ளது எனவும் அவர் மீது சபாநாயகர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், அந்த நடவடிக்கை அவரை திருத்தும் வகையில் அமைய வேண்டும் என்று சபாநாயகரிடம் கேட்டுக்கொண்டார். அதன் பின்னர் வேல்முருகன் தன் இருக்கைக்கு சென்றதால் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என்று முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். சபாநாயகரும் இது போன்ற செயல்களில் வருங்காலங்களில் ஈடுபடக்கூடாது என்று எச்சரித்து வேல்முருகன் மீது நடவடிக்கை எடுப்பதை கைவிட்டு விட்டார். அதன் பின்னர் சட்டப்பேரவைக்கு வெளியே வந்து செய்தியாளர்களை சந்தித்த வேல்முருகன், அதிமுக ஆட்சியின் துரோகத்தை சுட்டிக்காட்டினால் சேகர் பாபுவால் சகித்துக் கொள்ள முடியவில்லை என்றும், அதிமுக முன்னாள் அமைச்சர்களுடன் சேர்ந்து கொண்டு அந்த கட்சியை காப்பாற்றுகிறார் என்று குற்றம் சாட்டினார். அதுல சொல்றாங்க, அரசாணையில அதிமுக ஆட்சி தமிழர்களுக்கு செய்த மாபெரும் துரோகம், அந்த துரோகத்தை நான் சொல்றத தோல் உரித்து காட்டுறத சகித்துக் கொள்ள முடியாத கடந்த கால அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு வந்த சேகர் பாபு அதிமுக அமைச்சர்களோடு, அதிமுக முன்னாள் அமைச்சர்களோடு நெருக்கமா பழகிறவர்கள் அதிமுகவை காப்பாற்றுவதற்காக அவர் என்னை விமர்சனம் செய்கிறார். நான் பகிரங்கமா குற்றம் சாட்டுறேன். அதிமுக ஆட்சியில் தான் டிஎன்பிசியில் அது அண்டை நாட்டை சேர்ந்தவன் உள்ள வரலான்னு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. ஏன் அப்ப திமுக இருந்த சேகர் பாபு அதை கேட்கல? தொடர்ந்து பேசிய வேல்முருகன், துணை முதலமைச்சருக்கும் மற்ற அமைச்சர்களுக்கும் வராத கோபம் சேகர் பாபுவுக்கு மட்டும் ஏன் வருகிறது என்று கேள்வி எழுப்பி, தாய்மொழி தமிழை காப்பதற்காக சபாநாயகர் இருக்கை அருகே சென்று கோஷம் எழுப்பி தன் கருத்தை முழுமையாக பதிவு செய்ய நேரம் பெறும் உரிமை தனக்கு உள்ளது என்றும் தெரிவித்தார். ஒரு அவமானம் என்று சொன்னால், இந்த சட்டமன்றத்தில் என் தாய்மொழி குறித்து நான் பேசுவதற்கு நேரம் கிடைக்கவில்லை என்று சொன்னால், பேரவைத் தலைவர் முன்பாக சென்று பாயிண்ட் ஆஃப் ஆர்டரை எழுப்பி நேரத்தை கேட்டு பேசுவதற்கான உரிமை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினராக இருக்க எனக்கு இருக்கிறது. இது எந்த விதத்தில் விதிக்கு முரணானது அல்ல. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperum.